அடிப்படை டிஓ இவங்களுக்கெல்லாம் அடிப்படை அதிகாரிகளுக்கு செய்கிறாங்க வந்து அடிப்படை வசதிகள் வந்து உணவு பாதுகாப்பு அளவுக்கு தேவையான அடிப்படை வசதி முதல்ல செஞ்சு கொடுக்கணும். சட்டத்தை முறையை அமல்படுத்தினா மட்டும்தான் மக்களுக்கு பாதுகாப்பான உணவு கிடைக்கும். அதுக்கு வந்து மக்கள்கிட்ட முதல்ல விழிப்புணர்வு கொண்டு போகணும். இங்கே இப்போ உள்ள இருக்கிற உயரதிகாரி நோக்கம் அது இல்லை, மக்களுக்கு வந்து நல்லா செய்யணும், தரமான உணவு பொருட்கள் ஆஞ்சமும் நல்லா இருந்தால் போதும் சம்பாதிக்க அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து இவங்க செயல்படுறதுனால இந்த சட்டம் வந்து இப்போ முழுமையாக அமுல்படுத்த முடியாத நிலைமையில் இப்போதைக்கு இருக்குது. ஆனதுக்கு அப்புறமும் அந்த பொருளை அவர்கிட்ட திருப்பி ஒப்படைக்கிறார். ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட ஒரு செயல்நலத்துக்காக ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிட்டு திருப்பி ஒப்படைக்கிறார். நீதிமன்ற ஆணையை வந்து அதிகாரி மதிக்கிறது இல்லை, அமல்படுத்துறது இல்லை. அதனால கண்டெம்ட் வழக்கும் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கில் தேங்கிருக்கு. அப்போ இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, என்ன இருந்தாலும் பண்ணைக்கு வரணுப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அஜாக்கிரதை காரணம் ஒன்றும் கரெக்ட். இது வரைக்கும் வந்திருக்கு 3 தலைமைச் செயலாளர்களாக வந்திருக்காங்க. உங்கள் துறையில் இந்த துறையை ஆரம்பித்த பிறகு எத்தனை தலைமைச் செயலாளர்கள் வந்திருக்காங்க? துறை ஆரம்பிச்சதுலேருந்து ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஐஏஎஸ் வந்து குமார் ஜெயந்தன் ஒரு ஐஏஎஸ் இருந்தாங்க. அதுக்கு முன்னால் ஒரு ஐஏஎஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் குமார் ஜெயந்துக்கு அப்புறம் ஒரு அது சரியாக நினைவில்லை. அதுக்கப்புறம் அமுதா மேடம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அமுதாவுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து கிரிஜா வைக்கணும். அமுதா மேடம் வந்த பிறகு கூட இதுல நிர்வாகத்துல வந்து சில இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறன்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு வந்து அது எடுக்கிறதுக்குள்ள அவங்கள அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க ஒன்று. அதே நேரத்தில் வந்து அடிப்படை டிஓ இவங்களுக்கெல்லாம் அடிப்படை அதிகாரிகளுக்கு செய்கிறாங்க வந்து அடிப்படை வசதிகள் வந்து உணவு பாதுகாப்பு அளவுக்கு தேவையான அடிப்படை வசதி முதல்ல செஞ்சு கொடுக்கல. ஏன்னா இதே பக்கத்தில் நியரஸ்ட் அடுத்த கேரளா எடுத்துக்கிட்டாச்சுன்னா ஒவ்வொரு உணவு பாதுகாப்புல ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. ஒரு சாம்பிள் போய் ஒரு கடையில் போய் சாம்பிள் எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள்லாம் வருது. பண்ணிக்கலாம் அது வந்து கடைக்காரர்கள் வந்து கொஞ்சம் அவர் வந்து மிரட்டுறாரு, வைக்கிறாரு, தகராறு இதெல்லாம் வருது. உணவு பாதுகாப்பு துறையை சரியா வேலை பார்க்க விடாம சில வியாபாரி சங்கங்களே வேலை பார்த்தோம். காரணம் என்னன்னா, நீங்க அமல்படுத்த வேண்டிய ஒரு அதிகாரியா இருக்கும்போது நீங்க முதல்ல உணவு சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார சங்கங்கள் மூலமாவே இதை பப்ளிக்ல இருந்து பாதுகாக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா ஒவ்வொரு பக்கமும் அதிகாரிகள் சொல்லக்கூடியது எங்களை வந்து ஃப்ரீயா வேலை பார்க்க விட மாட்டேங்க சங்கத்தில் அப்படின்னு. அப்போ நீங்க ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசரா உட்காந்துக்கிட்டு அந்த நிர்வாக கட்டமைப்பு சரியில்லாத பட்சத்துல நீங்க தன்னிச்சையா செயல்படவும் முடியாதுங்க. அப்போ இந்த கலப்படம், போலியான உணவுப் பொருட்கள் இதுல இருந்து மக்களுக்கு என்னதான் பாதுகாப்பு? மக்களுக்கு பாதுகாப்புனா அதான் இந்த சட்டத்தை முறையை அமல்படுத்தினா மட்டும்தான் மக்களுக்கு பாதுகாப்பான உணவு கிடைக்கும். அதுக்கு வந்து மக்கள்கிட்ட முதல்ல விழிப்புணர்வு கொண்டு போகணும். விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கு தான் இப்போ உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நீங்க ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரியும் பண்ணணும். அப்போ நீங்களே காலேஜஸ், ஸ்கூலு, கார்பரேட் கம்பெனி மாசத்துக்கு ஒவ்வொரு அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய உணவுங்களுக்கு போய் முறையாக பயிற்சி கொடுத்தாலே இனி ஆரம்பித்து 14 வருஷம் 15 வருஷம் ஆகுது. இவ்வளோ நாளைக்குள்ள போதிய விழிப்புணர்வு வந்திருக்கும். உணவுப் பொருட்களும் தரமானதாக, போலி இல்லாத, கலப்படம் இல்லாமல் மக்களுக்கு கிடைச்சிருக்குமே. அது ஏன் நடக்க முடியல? காரணம் என்ன, உணவுப்பதி வந்து விளம்பரம் மட்டும்தான் ஒரு வேலை கிடையாது. இது வேலை ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் நிறைய இப்போ வந்து பணி சுமை கூடிட்டு போகுது. சாம்பிள் எடுக்கணும், ஆக்ட் சாம்பிள் எடுக்கணும், சர்வல் சாம்பிள் எடுக்கணும், இன்ஸ்பெக்ஷன் போகணும். இப்போ லைசன்ஸு அப்ளை பண்ணாங்கன்னா லைசன்ஸு ரிஜிஸ்டர் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் போகணும். இது கடையில் வந்து கவர்மெண்ட்லேருந்து டொபாக்கோ ரைடு போடணுங்க, பிளாஸ்டிக் ஒழிக்கிட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு வந்து ஒர்க் லோடு வந்து கூட்டிகிட்டே இருக்கும்போது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக முழுசாக எல்லா பகுதியும் விளம்பரம் அந்தந்த ஏரியாவுக்கு போகும்போது அவங்க முடிஞ்ச மட்டும் அந்த பகுதி மக்கள்கிட்டயோ வணிகள்கிட்டயோ இதை பார்த்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் ஒன்று. அதுபோக கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஃபண்ட் வந்து தனியாக ஒரு வீகல் அரேஞ்ச் பண்ணி இந்த வீகல் மூலம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினா அது நல்லாயிருக்கும். அதுக்கு தனியாக ஒரு வீகலோ அதுக்கு ஒரு தனி ஸ்டாப் போட்டு அது நிறைய விழிப்புணர்வுகளும் தனியாக போட்டு வீகல் பண்ணி அது மட்டும் தான் தனியாக இருக்கும். அதுபோக மொபைல் லேப் கொண்டு வந்திருக்காங்க. அப்பப்போ பொதுமக்கள்கிட்ட வந்து அந்த பகுதியில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. மொத்தம் அரசால் இயங்கக்கூடிய ஆய்வகங்கள்லாம் நடமாடும் இருக்குல்ல வருது. அது வந்து ஃபுல்லாகவே அலாட்மெண்ட் எல்லாம் ஒரு இப்போ ஒரு 5 மாவட்டத்துக்கு ஒரு மொபைல் ஆப் தான் இருக்குது. இது 5 மாவட்டத்தையும் கவர் பண்ணணும்னா ஒரு அடிக்கடி வர முடியாது, நடைமுறை சாத்தியம் இல்லை. ஒரு ரவுண்டு வர்றதுக்கு 3 மாதம் ஆகும். ஒரு இடத்துக்கு போயிட்டு அடுத்த ரவுண்டு வரும். ஏன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் போகணும்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனியாக ஒரு மொபைலில் வந்து ஏன்னா ஃபண்டு கோடிக்கணக்கான ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஃபண்டை முறையை அவங்க செயல்படுத்தினாலே
இப்போ மாவட்டத்துக்கு ஒரு ஆய்வகங்கள்னு இருக்கா எப்படி சார்? மாவட்டத்துக்கு அதாவது ரீஜனல் லேபரேட்டரின்னு இருக்குது. அது எத்தனை? அது வந்து தமிழ்நாட்டிலேயே மொத்தம் 6 தான் இருக்கு. 6 தான் இருக்கு. 6 கிண்டி இத்தனை மாவட்டம் இருக்கும்போது மாவட்டத்துக்கு ஒன்னே அது அதாவது இந்த சாம்பிள் வந்து எடுக்கிறதுக்கு டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. பட் அந்த டார்கெட் அளவுக்கு எடுக்கிற சாம்பிள் அனலைஸ் பண்றது டார்கெட் எதன் அடிப்படையில கொண்டு வராங்க? டார்கெட் எதன் அடிப்படையில இவ்வளவு அது தெரியல. ஆக்சுவலா ஆக்ட்ல வந்து டார்கெட் எதுவும் சொல்லவே இல்லை. இவங்களா நிர்வாகத்துறையினாலே உங்களுக்கு வந்து அமெண்ட்மெண்ட்டு நீங்கள் அமல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரிங்கும் போது இதில் டார்கெட்டுன்னு வரக்கூடாதுல்ல. இப்போ இவ்வளோ பொருட்கள் இருக்குது, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இந்த பொருள்னா உடனே எடுத்து ஆய்வகத்துக்கு அனுப்பி முறைப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு 6 லேபை வச்சு நீங்கள் நம்ம எப்படி அதை பாதுகாக்க முடியும்? இது வரும்போதே நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே அசோசியேட் சார்பாக ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறோம். அமுதா மேடம் இருக்கும்போது கொடுத்துருக்கோம். முதல்ல வந்து அடிப்படை கட்டமைப்பு வந்து உணவு பாதுகாப்பு அடிப்படை வசதிகள், இந்த லேப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஆய்வகங்கள், அதுக்குள்ள அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். பட் அதனுடைய இவங்க இப்போ உள்ள இருக்கிற உயர் அதிகாரி நோக்கம் அது இல்லை. மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், தரமான உணவு பொருட்கள் பாஞ்சவன் நல்லா இருந்தால் போதும், சம்பாதிக்க அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து இவங்க செயல்படுறதுனால இந்த சட்டம் வந்து இப்போ முழுமையாக அமுல்படுத்த முடியாத நிலைமையில இப்போதைக்கு இருக்குது. அதுக்கு முதல் அடிப்படை காரணம் வந்து அடிப்படையே வேலை செய்கிற ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு அடிப்படை வசதி இருக்கும். அவருக்கு ஒரு இப்போ சாம்பிள் எடுக்க போறோம்னா போகும்போது நிறைய பிரச்சனையை சந்திக்கிறோம். அப்போ அந்த பிரச்சனை ஒவ்வொருத்தரும் நானே சாம்பிள் எடுக்க நிறைய எத்தனை பேர் மிரட்டியிருக்காங்க. ஒரு வாட்டி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் எல்லா உணவு பாதுகாப்பு அதிகாரி 5 ஏஜென்ட் வச்சிருக்காங்களா சார்? அது ஒரு சிலர் வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா வச்சிருக்காங்கன்னு நாங்க நிறைய விசாரணையில எங்களுக்கு தெரிய வந்தது. ஒவ்வொரு அதிகாரிக்கு கீழே சம்பளம் கொடுத்து 5 பேர் வச்சிருக்காங்கன்னு. காரணம் என்ன, அவங்க கூட ஹெல்ப்புக்கு 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் இது வரைக்கும் நான் யாரையும் வச்சுக்கல. நான் தனிப்பட்ட முறையில் நானே தான் நேரடியாக போவேன். பட் நேரடியாக சாம்பிள் எடுப்பேன். நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்னா ஒவ்வொரு வாட்டிக்கும் உயர் அதிகாரிகிட்ட சொன்னா இந்த வாரம் சொல்லுவாங்க, வரைய மாட்டாங்க. ஸோ நான் காவல்துறை லோக்கல் இமீடியட்டாக காவல்துறை ஃபோன் பண்ணி காவல்துறை போலீஸ்லேருந்து வந்து அவங்கள சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் சாம்பிள் எடுக்கணும். இன்ஸ்பெக்ஷன் போன இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. காரணம் என்னென்னா முதல்ல ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு உதவியாளர் வேணும். நாங்கள் வந்து நாங்கள் தான் சாம்பிள் எடுக்கிறோம். நாங்களே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரே அதை வந்து பேக் பண்ணணும். பேக் பண்ணி நாங்களே எடுத்துக்கணும். நாங்களே இதை வந்து லேபுக்கு அனுப்பி வைக்கணும். அனுப்பி வைக்கலாம். அந்த கடைக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். அது மற்ற ஊருக்குள்ள நிறைய ஊருக்குலாம் இவ்வளோ வேலை பார்க்குறதுன்னா ஒரு ஐஸ்டண்ட் ஒரு விஓவுக்கு எடுத்துக்கிட்டா 2 ஐஸ்டண்ட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த ஓஏ இந்த மாதிரியான ஆள் நியமனங்கள் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு அலுவலாம் கொடுக்கணும்னா இந்த அதிகாரம் யார்கிட்ட சார்? இதெல்லாம் கமிஷனர் தான் அதிகாரம் இருக்கு. சரி, தேவைப்பட்டா கண்டிஷன்ஸ் பண்றோன்னு கொஞ்சம் வருது. அந்த அடிப்படையில் டிஓவை வந்து டெம்பரவரியா போடுறதுக்கு அனுமதி கொடுக்கலாம். ஏன்னா அவர் டிஓ ஆஃபீஸ்ல ஒரு ஐஸ்டண்ட் அவங்களா போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு ஐஸ்டண்ட் டெம்பரவரியா அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள வச்சுக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் அது அவருக்கு வந்து கையில் வேலை செய்யற மாதிரி தான் தெரியுது. அது வந்து ஆபீஸுக்கு வேலை செய்யற மாதிரி, அவருக்கு கேட்கறத வாங்கி கொடுக்க வைக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் வந்து முன்னாடியே இந்த துறையில ஆணையாளராகவும் பணியமர்ந்திருக்காரு. ஆணையாளராக இருந்துதான் தலைமைச் செயலாளராகவும் இருந்திருக்காங்க. ஆணையாளராக இருந்து தலைமைச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்ல எது தேவை, இந்த நிர்வாகத்துல எங்க பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு பாக்குறதுக்கு நேரம் இல்லையா? பாக்குறதுக்கு நேரம் நாங்க எல்லாம் கொண்டு போய் அவரு நாளைக்கு கொண்டு போறோம். செய்யறேன்னு சொல்லுவாரு. செய்யறதுக்கான தருணம் அவர் செய்யறதுக்கு விருப்பம் இல்லையா, அல்ல அதுக்கு மேல அவருக்கு எதுவும் தடங்கள் வருதாங்கிறது அது அவர் தான் சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு டிஓ ஆதாரபூர்வமா தூத்துக்குடி மாவட்டத்தில் கைத்தால வேலை பார்க்கும்போது ஒரு பொருள் சீஸ் பண்ணி வச்சிருந்த பொருள் ஒரு 10 லட்ச ரூபா முந்திரி பருப்பு சீஸ் பண்ணி வச்சு சாம்பிள் போட்டிருக்கோம். சாம்பிள் போட்டு ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. 2 ரிசல்ட் அவருடைய நாங்கள் ரீஜனல் லேப்புக்கு அனுப்பியிருக்கோம். அவருடைய வில்லிங்னஸ் வந்து ப்ரைவேட் லேப்புக்கு அனுப்புறாரு. அந்த வர்ற அந்த ரிசல்ட்டு காப்பி கொடுத்த டிஓ எனக்கு தரலை. அவர் நேரடியாக வந்து அந்த வணிகரை கான்டாக்ட் பண்ணி வர சொல்லி எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு இந்த ரிசல்ட்டை வந்து கேஸ் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த பொருள் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறமும் அந்த பொருளை அவர்கிட்ட திருப்பி ஒப்படைக்கிறார். ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அவர் செயல்நலத்துக்காக ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிட்டு திருப்பி ஒப்படைக்கிறார். அந்த ஆதாரப்பூர்வமாக அதுக்கு ஆர்டரும் போடுறாரு. அந்த ஆதாரப்பூர்வமாக அந்த கம்ப்ளைண்ட்டு நேராக கமிஷனருக்கு அனுப்பியிருக்கேன், செக்ரட்டரிக்கும் கொடுத்துருக்கேன். இவருடைய என்னென்ன தவறுலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தவறு மட்டும் இல்லை, அட்ஜுடிகேஷன் இந்த சப்ஸ்டாண்டர்ட்னு வருது இல்லையா, சப்ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்ததுன்னா அதுக்கு அட்ஜுடிகேஷன் சார்ஜ் ஷீட் போட்டு டிஆர்ஓட்ட லான்ச் பண்ணணும்.
இதுக்கு வந்து அட்ஜுடிகேஷன் ஆர்டர் ஜாங்ஷன் ஆர்டர் கொடுக்கறது இந்த டிஆர்ஓ மாவட்ட நியமனம் தான். அவரே ஜாங்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டு அவரே அந்த ஃபைலை வந்து டிஆர்ஓ ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணணும். அங்கே மெயின்டைன் பண்ணல இவங்க எல்லாம் வாங்கி கொண்டாந்து இவங்களே கஸ்டடி வச்சுக்கிறாங்க. அதே சட்டத்துக்கு புறமான ஒரு நியமன அதிகாரியே வச்சுக்கிறாங்க இருக்காங்க. இப்போ ஒரு நீதிமன்றம் கூட கடைசியா சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். நியமன அதிகாரி போய் அந்த கேஸுக்கு ஆஜராகும் போது உங்களை நியமன அதிகாரியாவே நாங்கள் கன்சிடர் பண்ண முடியாத, நீங்க எப்படி இந்த கேஸுக்கு நீங்க வரலாம் அப்படின்னு சொன்னதா ஒரு விசாரணை கேள்விப்பட்டேன். அப்போ 2019க்கு அப்புறமே அந்த ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமே இருக்கக்கூடிய நியமன அதிகாரிகள்லாம் நியமன அதிகாரியே கிடையாது. அப்போ 19லேருந்து 26 வரைக்கும் அவங்க நியமன அதிகாரிங்கிற போர்வையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து இவங்க என்னவா கன்சிடர் பண்ண போகிறாங்க? நீங்கள் நேரடி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து நேரடியாக நியமன ஆணையே இருக்கு, உங்களுக்கு எகஸ்ட்ரா எதுவுமே இது இல்லை. நியமன அதிகாரிகளுக்கு ஒரு வரம்பு வேணும் அப்படிங்கிறத 2019 டெல்லி உத்தரவின் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அவங்கள வந்து டிஆர்ஓ கேடரில் போடுங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டரை போடக்கூடாது, அவங்களெல்லாம் ரிலீவ் பண்ணிட்டு ப்ராப்பராக இதை பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம், ஒரு முறை கேட்கலாம், 2 முறை கேட்கலாம். 6 வருடங்களா எக்ஸ்டென்ஷன் கேட்டு அவங்கள உள்ள 2019 வரைக்கும் தக்க வச்சிருந்தாங்க. அப்போ அந்த துறையே கலப்படமான துறை தானே, போலியான துறை தானே. கலப்படம்ங்கிறத விட சட்ட விதிகளுக்கு முரணான அதாவது அமலாக்கத்துறையிலேயே சட்ட விதிகளுக்கு முரணா சில நிறைய அமலாக்கத்துறைங்கிறது உச்சபட்சமா நம்ம பார்க்குது. அதுவும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவு சம்பந்தப்பட்ட துறையில வந்து இவ்வளவு அஜாக்கிரதையாகவும் அந்த சட்டத்துக்கு புறம்பாகவும் கோர்ட் ஆர்டரை அவமதிச்சும் இப்படி வேலை பார்க்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக வரும். அதை கவனிக்கிறது தயங்கக்கூடிய நோக்கம் என்ன? இதுக்கு பின்னாடி அரசியல் தூண்டுதல் எதுவும் இருக்கா? இது காரணம் எல்லாமே அரசியல் செல்வாக்கு சப்போர்ட்ல தான் இவங்கெல்லாம் தக்க வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களை அடிக்கடி பார்த்துருப்பீங்க, அடிக்கடி ஹைகோர்ட்ல தான் அடிக்கிறாங்க. நீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் அதிகமாக போகுது. அந்த நீதிமன்றம் போன்ற ஆர்டர் அதிகாரிகள் அமல்படுத்துறதுல ஏற்கனவே ஒரு ஜட்ஜ் ஹைகோர்ட் ஜட்ஜே பேட்டி கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்ற ஆணையை வந்து அதிகாரி மதிக்கிறது இல்லை, அமல்படுத்துறது இல்லை. அதனால கண்டெம்ட் வழக்கும் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கில் தேங்கி இருக்குது. அப்போ இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, என்ன இருந்தாலும் அன்னைக்கு வரணுப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அஜாக்கிரதை காரணம் ஒன்று கரப்ஷன். அவனுக்கு இது ஒன்று, இது கரெக்டாக முறையாக அமுல்படுத்தினாலே இவங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனை ஒன்றா கரப்ஷனை ஒழிச்சிட்டாலே நாட்டில் 90% பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நீங்க சொல்ற கரப்ஷன் இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த பிரச்சனையும் சால்வ் பண்றது கஷ்டம் தான். எல்லா நியமன அதிகாரி வீட்டுக்கும் ஒரு ஊழல் கேஸ் போட்டோம்னா எல்லா அதிகாரியும் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா கூட ஏதோ ஒரு அதிகாரி மேல இப்ப லஞ்ச ஒழிப்பு வழக்கு சமீபத்துல கடைசியில திருச்சியில வேலை பார்த்தா டாக்டர் ரமேஷ் பாபுன்னு சொல்லிட்டு டிஓ இருந்தால் திருச்சியில் வேலை பார்த்தாரு. அவருக்கு மேல வருமானத்துக்கு அதிகமாக பல கோடியே சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் விஜிலன்ஸ்லேருந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அதே டிஓவே இந்த கமிஷனர் வந்து அவரையே அதே பகுதியிலே இன்னும் தக்க வச்சுட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இப்போ ஜெனரல் டிரான்ஸ்ஃபர்ல அவருக்கு வந்து திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் வந்து போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்கு. இதே ஆர்டிஐல கேட்குறேன். அப்படி ஆர்டிஐல அதாவது அவர் எஃப்ஐஆர் போட்டது டிபார்ட்மெண்ட்டுக்கு காப்பி போயிருக்கும், பேப்பரில் எல்லா பேப்பர்லையும் வந்தது. அப்போ எஃப்ஐஆர் போட்டிருப்போம். நான் ஆர்டிஐல கேட்டால் அப்படி ஒன்றும் தகவல் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பொய்யான தகவல் கொடுக்குறாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு வந்து ஊழல். இந்த கமிஷனருமே 3 வருஷத்துக்கு மேலேயே அதே கமிஷனராக 3 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. 5/8/2019 அப்புறம் இவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல. 3ஆவது ஆண்டு இப்போ ரீசெண்டாக 4/2/2020 நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க சொல்ல பார்த்தா 2019 அப்புறம் எந்த டிஓக்குமே எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னு யாருக்குமே கொடுக்கல. நான் ஆர்டிஐலையும் கேட்டேன், எவிடன்ஸ் ஆக்ட்லையும் கேட்டேன். ஏன்னா செக்ஷன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஆர்டிஐல கேட்டா தரலைங்கிற காரணம் என்னன்னா இந்த சட்டத்தையே வந்து நிறைய டிஓக்குள்ள இந்த சட்டத்தை பத்தி புரிதல் இல்லை. அதையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்பீல் போச்சுன்னா நீங்க தரல நங்கிலி கிடையாது 8(1) கேட்டேன். ஏன்னா பப்ளிக் அரசு அலுவலகத்தில் இருக்கிற அனைத்து டாக்குமெண்ட்டுமே பப்ளிக் டாக்குமெண்ட் தான். இது வந்து தனிநபர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்கிட்ட இருக்கிறதா உங்கள்கிட்ட இருக்கிற தனிநபர் ஆகணும். என்னைக்கு பப்ளிக் கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்துருச்சோ அது பப்ளிக் டாக்குமெண்ட். இது செக்ஷன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 74 அரசு அலுவலகத்தில் உள்ள அனைத்து அரசு நீதித்துறை, நிர்வாகத்துறை, செயல்துறை எல்லா துறையிலும் இருக்கிற அனைத்து டாக்குமெண்ட்டுமே செக்ஷன் 74 புறம் பொது ஆவணம் தான். அது செக்ஷன் 76 யார் வேணாலும் உரிய கட்டணம் சேர்த்து வாங்கிக்கலாம்னு சட்டம் சொல்லுது. இது எவிடன்ஸ் ஆக்ட். அதே இது இப்போ பிஎஸ்சியில் இருக்கு. பிஎஸ்சியில் செக்ஷன் 74 பப்ளிக் டாக்குமெண்ட், 75 யார் வேணாலும் வாங்கிக்கலாம் சொல்லுது.